அமித் பாகம் டெல்கி மேடைக்கு வரவும். டிஓபி சிவா பட்டாம்பி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அச்சு ராஜாமணி இசையமைப்பாளர் மேடைக்கு வரவும். சரி நான் महागणपतये नमः मंत्रहीनं क्रियाहीनं भक्तिहीनं यदादिव यद्भूतितं मजादेव परिपूर्णं ततस्तु मे योपां पुष्पं वेद पुष्पवान् प्रजावान् वसमान् भवति चन्द्रमाप अपां पुष्पं पुष्पवान् प्रजावान् वसमान् भवति अदेवं वेद योपामाजतनं वेद आजतनवान् भवति राजाधिराजाय प्रसङ्गशाकिने नमो वयं वै श्रवणाय गुर्महे समे कामान् कामकामाय मह्यं कामेश्वरो वै श्रवणो ददात् कुबेराज वै श्रवणाज महाराजाय नमः इष्टदेवताभ्यो नमः कुलदेवताभ्यो नमः कल्पूरं तजे नमो नमः सर्वमंगलमांगल्ये शिवे ஒளிப்பதிவாளர் சிவா பட்டாம்பி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சார் 2 பேரும் கூப்பிட்டா எங்க இருக்கீங்கன்னு தெரியல. படம் பேர் சார் வீடியோ
இந்த மாதிரி நாங்கள் இப்போ ஆக்டர்ஸ் சொன்ன மாதிரி கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்ததுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஒரு சினிமா வந்து ஆரம்பம், அது ஒரு கதை எழுதி அது மக்கள் பார்க்குற வரைக்கும் எவ்வளோ பெரிய ஒரு பயணம் அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியும். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எல்லாரோட மூஞ்சியும் மாறி இருக்கும் எல்லாம். ஏன்னா இது வந்து ஓகே, ஒரு கதை எழுதி அது ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி இப்போ ஒரு பூஜை பண்ணுறோன்னா அது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இங்கே மேடையில் இருக்கிற ப்ரொடியூசர் மஞ்சுநாத் சார், டைரக்டர் செந்தில்நாதன் சார், அச்சு ராஜாமணி அண்ட் ஆல் தி ஆர்டிஸ்ட்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம், ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த படத்தில் நானும் ஒரு வேஷத்தில் நடிக்க போகிறேன். போஸ்ட் ஒரு படமாகவும் இருக்கும். இன்றைக்கி தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப தேவையான ஒரு ஹெல்த்தி சப்ஜெக்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டை பேஸ் பண்ணி ஒரு அழகான படத்தை எடுக்கிறதுனால இங்கே இருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது இதோடு நிற்காம வெற்றி விழாவும் கண்டிப்பாக இதே இடத்துல நம்ம கொண்டாடுவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்ததுக்கு. அண்ட் ஐ திங்க் நம்மளோட ஸ்பீச் விட இவங்களோட இன்ட்ரடக்ஷன் தான் பெருசாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ செந்தில் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஐ திங்க் ஆஃப்டர் டிடி நெக்ஸ்ட் லெவல் ஐ வாஸ் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டுக்காக. அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் இட். தேங்க்யூ ப்ரொடியூசர் அண்ட் தேங்க்யூ ஃபெலோ ஆக்டர்ஸ் ஹூ ஆர் ஹியர் டு ஃபெலிசிட்டேட். அண்ட் ரொம்ப நன்றி. லுக்கிங் ஃபார்வர்ட் டு see you in the theatres. கூடிய சீக்கிரமா. And Kingsley sir, we are missing you. So we'll see you soon in theatres. Thank you. அது சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு படத்தை எடுத்து அது இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தால் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படின்னு. நானும் செந்தில் சாரும் டிஸ்கஷன்ஸுக்கு உட்காந்து பேசும்போது எப்போவுமே ஒரு விஷயம் நடக்கும். எனக்கு வரும்போது ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. ஒரு 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 2 வீக்ஸ் கழித்து இது பண்ணும்போது, மேடம் இந்த பாயிண்ட் அந்த படத்தில் வச்சுட்டாங்க மேடம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போகும். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு வந்து கஷ்டம் வரும்னா அந்த ஸ்டோரி டைமிங்லேருந்தே நமக்கு கஷ்டம் வருது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் செந்தில் சாருக்கு இட்ஸ் அ வெரி பிக் ட்ரீம். எல்லா இயக்குனருக்கும் இருக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ அவங்களோட ட்ரீம் இந்த நிறைவேற்றணும். ஐ மீன் இது நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறது வந்து ஹோல் க்ரூஸாக இருந்தால் நான் உங்களுக்கு ஆல் த பெஸ்ட் சொல்கிறேன் சார். ஸோ ஆல் த பெஸ்ட் டு அஸ் ஆல்சோ. பிகாஸ் பயங்கர எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். ஆனால் இதில் நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் எல்லாம் வருது வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது எதுவுமே இல்லாமல் இன்னிலேருந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நல்லபடியாக நான் வரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஸோ போஸ்டர் பார்த்த உடனே என்னை வந்து பிடி மாஸ்டர்னு நினச்சிடாதீங்க. என்ன கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேங்கிறது வந்து போக போக தான் எனக்கே தெரிய வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. அது கூட பெரிய போராட்டம்னு சொல்ல முடியாது. இந்த படத்தை திரைக்கு கொண்டு வர்ற போராட்டம் இருக்குது பாருங்க, அதை விட உலகத்தில் மிகப்பெரிய போராட்டம் எது இருக்காது. சுதந்திர போராட்டத்தை விட மோசமான போராட்டம். அப்படியே கடைசியில் ஒரு வழியாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் யார் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது ப்ரொடியூசருக்கு. என்ன ப்ரொடியூசரே மஞ்சுநாதா, நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். ஒரு படத்தோட வெற்றி இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம படம் நம்ம ரிலீஸ் பண்ணுற படம் எந்தெந்த தேட்டரில் முதல் நாள் ரிலீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சாவே, ஒரு தயாரிப்பாளருக்கு தெரிஞ்சாவே அந்த படம் தான் வெற்றி படம். அவருக்கே தெரியறதில்லை. ஆக நம்ம சந்திக்க வேண்டிய சவால்கள் திரைக்கதையில் இல்லை, இந்த நடிகர்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நடிகைகள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றதுல இல்லை, நம்ம எப்படி ஃபோட்டோகிராஃப் பண்ணுறோன்றதுல இல்லை, எப்படி மியூசிக் பண்ணுறோன்றது இல்லை. இது எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் இந்த படத்தை எப்படி கொண்டு போய் ரீச் பண்ணுறதுன்றதில் தான் நம்மளுடைய வெற்றி இருக்குது. அதுக்கு கண்டென்ட் முக்கியம். சார் ரெடி சார் மேம். சார் இங்கே சார். தேங்க்யூ சார்.